iPhone 14 Pro Max. ரீசெண்டா ஆப்பிள் 14 சீரிஸ்ல 4 போனை லான்ச் பண்ணியிருந்தாங்க. ட்விட்டர்ல உங்களுக்கு எந்த போனுடைய அன்பாக்சிங் வேணும்னு கேட்டிருந்தேன். அண்ட் நம்மளுடைய டிடி ஃபேமிலி எதுக்கு சொன்னீங்க? 14 Pro Max வந்தாச்சு. இந்த வீடியோல குயிக்கான அன்பாக்சிங்க பார்க்க போறோம். அண்ட் இந்த போன்ல பெருசா ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு, சிறுசா ஒரு சில விஷயங்கள் மாறி இருக்கு. இது எல்லாமே என்னன்றதையும் பார்க்கலாம் வாங்க. பாக்ஸ் வந்த உடனே நான் பார்த்த முதல் விஷயம் என்ன தெரியுமா? இந்த வாட்டி இந்தியால இருந்து தயாரிக்கிறதா சொன்னாங்களே, இருக்கான்னு பார்த்தேன். இல்லைங்க, திஸ் இஸ் ஆல்சோ அசெம்பிள்ட் இன் சைனா. ஐபோனுடைய பாக்ஸ் இது வரைக்கும் கருப்பு கலர்ல இருக்கும். நம்ம இப்போ பேக்ரவுண்டை கருப்பு கலர்ல மாத்திட்டு பாக்ஸை வெள்ளை கலர்ல மாற்ற சொல்லி ஆப்பிள் கிட்ட கேட்டதுனால அவங்க வெள்ளை கலர்ல மாத்திட்டாங்க. ஸோ இப்போ இதுக்குள்ள பாக்ஸ் எவ்வளவு பெருசா போன் இருக்குன்ற அளவுக்கு பாக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அண்ட் நோ சார்ஜர் அகைன். சைட்ல பார்க்கும்போது நமக்கு இது என்ன கலர்ன்றது அப்படியே அந்த டெக்ஸ்ட்லயும் வந்து போட்டிருக்காங்க. நான் உங்களுக்காக பர்பிள் கலர் தான் வந்து தேர்ந்தெடுத்தேன். ஏன்னா அதுதான் புது கலர். ஸோ அதை காமிச்சா இன்னும் பெட்டரா இருக்குமே சொல்லி டெக்ஸ்டும் அதே கலர்ல தான் இருக்கு. இப்போ குயிக்கா ஓபன் பண்ணி உள்ள என்னென்ன இருக்குன்றத பாத்துருங்க. வாவ் வாவ் வாவ். ஸோ நிறைய பேருக்கு இந்த பர்பிள் கலர் பிடிக்குமான்னு எனக்கு தெரியாது. பட் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஏன்னா பார்த்தீங்கன்னா இது ரொம்ப அடிக்கிற பர்பிள் கிடையவே கிடையாது. ரொம்பவே சட்டிலாக இருக்கு. ஒரு கிரே கலர்ல ஒரு பர்பிள் மிக்ஸ் ஆனால் எப்படி இருக்கும் பார்க்கறதுக்கு அப்படிதான் இருக்கு. எனக்கு பிடிச்சிருக்கு. பிசிக்கல் ஒரு பொறுத்த வரைக்கும் போன வருஷத்துக்கும் இதுக்கும் பெரிய வித்தியாசங்கள் வந்து கிடையாது. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடியவங்களுக்கு நமக்கு சிம் ஸ்லாட்ஸ் கிடைச்சிருக்கு. எஸ், யூஎஸ்ல அது கிடையாது. 14 Pro Maxக்கும் 13 Pro Maxக்கும் ஏதாச்சும் வித்தியாசம் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா சைட் பை சைடு வச்சு பார்த்தீங்கன்னா பெரிய வித்தியாசம் எதுவுமே வந்து தெரியாது. அண்ட் கேமரா பம்ப்ல மட்டும் லைட்டா சின்ன டிஃபரன்ஸ் வந்து இருக்கும். அண்ட் கொஞ்சமா பெருசும் பண்ணிருக்காங்க. ஸோ உங்ககிட்ட இந்த போனுக்கு வந்து கேஸ் இருந்தது பழைய போனுக்குன்னா இதுல பத்தவே பத்தாது. ஸ்மார்ட், ஏன்னா கேஸ்க்கு வர்ற காசு போகக்கூடாது இல்லை. அண்ட் டேபிள் மேல வச்சா கண்டிப்பா வாபிளும் இருக்கும். ரெண்டுமே ஈக்குவலா. ஸோ டிசைனை பொறுத்த வரைக்கும் சேம், பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் சேம், வெயிட்டை பொறுத்த வரைக்கும் ஆல்மோஸ்ட் சேம். பட் எங்க வித்தியாசம்? இதுல நாட்ச் இருக்கு, இதுல புதுசாக ஒன்று கொடுத்துருக்காங்க. ரெண்டுத்தையுமே சைட் பை சைடு வச்சு காமிக்கிறேன். உங்களுக்கு பெரிய வித்தியாசம் தெரியுதான்றதை பாருங்க. டிஸ்பிளேல நமக்கு நாட்ச் கிடையாது, பஞ்ச் கிடையாது. மெயினான விஷயம் என்ன, இந்த வாட்டி தீவு கொடுத்துருக்காங்க. என்ன தீவு? தட் இஸ் மாறும் தீவு, டைனமிக் ஐலாண்ட். ஆனால் அவங்க சொல்லாத விஷயத்தை நான் சொல்லட்டுமா? இது ஆக்சுவலி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பஞ்ச் ஹோல் தான். அதாவது நம்ம ஐஃபோன் 14 லீக்கை பற்றி பேசும்போது என்ன சொன்னோமோ அதே மாதிரி உங்களுக்கு 2 பஞ்ச் இருக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, பைல் ஷேப்பில். இந்த கேமரா பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட அதே தாங்க இந்த டிசைனை பொறுத்த வரைக்கும். பட் அவங்க அதை மறைக்கிற மாதிரியான ஒரு சில விஷயத்த பண்ணியிருக்காங்க. ஸோ வெறும் நாச்சை மட்டும் கொடுத்து ஐஃபோன் 14 ப்ரோவில் ஒரு சில ஃபீச்சர்ஸை கொடுத்துருந்தா என்ன இருக்கும்? கழுவி ஊற்றிருப்பாங்க. ஆனால் அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பைல் ஷேப்ல இந்த விஷயத்தை கொடுத்துட்டு இதற்கு டைனமிக் ஐலாண்ட் அப்படின்ற பேரை மட்டும் வைக்காம அதுல ஏகப்பட்ட எக்ஸைட்டிங்கான ஃபீச்சர்ஸை கொடுத்துருக்கிறது தான் ஆப்பிள் மைண்ட். நாச் மேல இருந்த வரைக்கும் அதுல ரொம்பவே கடுப்பான விஷயம் என்னன்னா அது எதுக்குமே யூஸ் இல்லாம தான் இருந்துச்சு இல்லையா. தொட்டாலும் ரெஸ்பான்ஸ் இருக்காது அண்ட் படம் பார்க்கும்போது மறைஞ்சிட்டு போயிடும். பட் இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டைனமிக் ஐலாண்ட்ல அப்படி கிடையாது. உங்களுக்கு மேல கருப்பா இருந்தாலுமே நீங்க டச் பண்ணும் போது உங்களுக்கு இதுல ஒரு வைப்ரேஷன் ஃபீல் வருது. நீங்க பல விதமான ஆப்ஸ் வந்து இன்டெகிரேட் ஆகும் போது அது அதுல போய் உட்காரும். அதை பத்தி நான் சொல்றேன். அப்போ அதோடைய ஃபீல் வந்து பாத்தீங்கன்னா உண்மையாவே அது வந்து யூஸ்ஃபுல்லான ஒரு ஃபீச்சரா அவங்க மாத்தி கொடுத்துருக்கிறது. இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு சொல்லி நான் செக் பண்ண வரைக்கும் எனக்கு என்ன தெரிஞ்சதுன்னு பார்த்தீங்கன்னா இந்த பிளாக் கலரில் இருக்கக்கூடிய ஒரு அலைன்மெண்ட் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் உங்கள் ஃபிங்கரை வைக்கும் போது அந்த சாஃப்ட்வேரால் உருவாக்கப்பட்ட அந்த பிளாக் கலர் எல்இடிஸ் அந்த மறைஞ்சிருக்கு பார்த்தீங்களா, அதில் உங்கள் ஃபிங்கர் படும்போது மட்டும்தான் இந்த மாதிரி ஆப் ஓப்பன் ஆகிறதா இருக்கட்டும், இல்லை உங்களுக்கு ஷார்ட்கட்டில் இங்கேயே வர்றதா இருக்கட்டும், இது எல்லாமே ஒர்க் ஆகுது. ஜஸ்ட் உங்களை அந்த சென்சார் மேலேயோ அந்த கேமரா மேலேயோ மட்டும் வச்சிங்கன்னா ஒர்க் ஆகாது. அகைன் ஸ்மார்ட். டைனமிக் ஐலாண்ட்ல ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் இருக்கு. நீங்க மியூசிக் கேட்டுட்டு இருக்கீங்க, அதை மினிமைஸ் பண்றீங்கன்ற பட்சத்தில் அது டைரக்டா போய் இங்க மினிமைஸ் ஆயிடுது. நீங்க இந்த டைனமிக் ஐலாண்டை ஜஸ்ட் இப்படி கிளிக் அண்ட் ஹோல்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி சின்ன ஷார்ட்கட் வருது. அப்படி இல்லை ஜஸ்ட் நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாவே இந்த ஆப் வந்து ஓப்பன் ஆயிடுது. திரும்ப நீங்க கொடுத்தீங்கன்னா அங்கேயே போய் ஷார்ட்கட் வந்து உட்காந்துடுது. மல்டிபிள் ஆப்ஸ் நீங்க யூஸ் பண்ணும்போது சப்போஸ் நீங்க டைமரும் யூஸ் பண்றீங்க கூட சேர்ந்துன்னா அது சின்னதா இன்னொரு சைடில் போய் பபுள் மாதிரி வந்து உட்காந்துக்குது. அது இல்லாமல் நீங்க வந்து மேப்ஸ் யூஸ் பண்ணலாம். கால் வரும்போது அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அட்டன் பண்ணீங்கன்னா அந்த காலும் வந்து மேலே வந்து சின்னதாக வந்து காமிக்குது. கியூட்டா இருக்கு. இது எல்லாமே ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. சோ இவங்க வந்து ஒரு ஃபீச்சரை கொண்டு வர்றது மட்டும் கிடையாது, அதோட அனிமேஷன்ல இருந்து அதோட ஃபீல் வந்து பார்க்கிறதுக்கும் சரி, விஷுவலைஸாவும் சரி, அண்ட் அது ஒர்க் ஆகிற விதமும் சரி நல்லா பண்ணியிருக்காங்க. சரி, இவ்வளோ சூப்பரா அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கு, இதுலயும் கார்னர் இருக்கு. இந்த டைனமிக் ஐலாண்ட்ல என்ன ஒரு பிரச்சனைனா, இப்போ இது மேக்ஸ், நீங்க எல்லாம் மேக்ஸ் கேட்டீங்க, நான் மேக்ஸ் எடுத்தேன். பட் என்ன பிரச்சனைனா, இப்படி ஒரு கையை வச்சுட்டு நீங்க இந்த டைனமிக் ஐலாண்ட் கிட்ட போறதுக்கே பார்த்தீங்கன்னா தனியா வந்து ஒரு படகு சவாரி வச்சுட்டு தான் போகணும் போல ஒன்று. ரெண்டாவது பெரிய டிஸ்அட்வான்டேஜ் நான் பார்க்கறது என்ன தெரியுமா,
ஸ்மஜஸ். கேமரா மேலே நம்ம கை வச்சு 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 அதிகமான ஸ்மஜஸ் வந்து இருக்கும். ஸோ செல்ஃபி ஃபோட்டோஸோ வீடியோஸோ நீங்கள் எடுக்கும்போது என்ன பண்ணணும், வேறு வழி கிடையாது. நீங்கள் காட்டன் கிளாத்தை வச்சு ஏதோ ஒரு க்ளீனான துணி வச்சு அப்பப்போ தொடச்சி தான் நல்ல ஃபோட்டோவை நீங்கள் வந்து எடுக்க முடியும். ஸோ இது ஒரு பெரிய டிஸ்அட்வான்டேஜ். மூன்றாவது விஷயம் என்னென்னா, இது எந்த அளவுக்கு முன்ன நாச்சை விட சின்னதாக இருந்தாலுமே கண்டென்ட்டை நீங்கள் வியூ பண்ணும் போது இது தனியாக ஒரு இடத்துல பெருசாக நின்று மறைக்கிறதுனால ஸ்டில் பார்த்து பழகிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும், ரொம்பவே நாள் ஆகுன்றது என்னுடைய கருத்து. நம்ம ஆண்ட்ராய்டு செக்மெண்ட்டை கம்ப்ளீட் விட்டுருங்க. ஏன்னா ஆண்ட்ராய்டில் சின்னதாக கொடுத்து வேற லெவலில் இருக்குது. நம்ம அது கூட கம்பேர் பண்ணல. ஐஃபோன் கூட கம்பேர் பண்ணால் கூட முன்ன இருந்த நாச்சை பார்த்து பழகணும் கூட ஏதோ ஒரு மூலையில் இருக்குன்னு சொல்லி விட்டுருக்கலாம். இது கொஞ்சம் சின்னசு பண்ணாலுமே உள்ளே வர்றதுனால அதை பார்த்து பழகிறதுக்கு இன்னுமே ரொம்ப டைம் ஆகும். உலகத்திலே ரொம்ப பிரைட்டஸ்ட் டிஸ்பிளே இந்த ஃபோனில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி 1600 நிட்ஸ்க்கான பிரைட்னஸில் இருக்கும். பட் அவுட்டோர்லாம் போகும்போது தேவைப்படும் போது 2000 நிட்ஸ் வரைக்குமே அந்த பிரைட்னஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்ற விதத்துலேயும் வந்து சொல்கிறாங்க. ஸோ பிரைட்னஸ் லெவல்ஸ் பார்க்கும்போது எங்களுக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷனாக தான் இருந்தது. அவுட்டோர்லயுமே பிரச்சனையே கிடையாதுங்க, சூப்பரா இருந்துச்சு, நோ இஷ்யூஸ். அடுத்த பெரிய விஷயம் என்னன்னா, ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே. 7 வருஷத்துக்கு முன்னாடி ஆண்ட்ராய்டில் கொண்டு வந்தாங்க, இவங்க இப்போ தான் வராங்க. பட் ஓகே, கொண்டு வந்தது எப்படி இருக்குன்னா நல்லா இருக்கு. LTPO 2.2 அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டெக்னாலஜி இவங்க யூஸ் பண்ணுறதுனால இது சாத்தியமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. 1 ஹெர்ட்ஸ்லேருந்து 120 ஹெர்ட்ஸ் வரைக்கும் இது போக முடியறதுனால 1 ஹெர்ட்ஸில் இந்த லாக் ஸ்க்ரீன் வந்து நம்மளால கொண்டு போக முடியுது. ஸோ பார்க்கறதுக்கும் நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க. ஜென்ரலி நம்ம ஆண்ட்ராய்டில் வெறும் கருப்பு கலரில் மட்டும் தான் வந்து வரும், உங்களுக்கு பார்க்கறதுக்கு அந்த டைமிங் இது மட்டும் தான் இருக்கும். பட் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, டிஃபால்ட்டாக நீங்கள் என்ன ஹோம் ஸ்க்ரீன் வச்சிருக்கீங்களோ அது அப்படியே கலர் சட்டிலாக ரொம்ப பிரைட்னஸ் கம்மியாக போனால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி மாறிடுது. ஒரு சில டைமில் பார்க்கும்போது என்னடா இது ஃபோன் ஆன்லயே இருக்கா அப்படின்னு நமக்கு தோணுது. இதனாலேயே பேட்டரி கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கன்சம்ஷன் ஆகலாம் அப்படின்றது தான் என்னுடைய கருத்து. இந்த வாட்டி ஐபோன்ஸ்ல அவங்க என்ன கொண்டு வந்தாங்க பார்த்தீங்கன்னா, கிராஷ் டிடெக்ஷன். கார்ல போயிட்டு எங்கேனா ஒரு ஆக்சிடென்ட் ஆகுது தெரியாம அப்படின்ற பட்சத்தில் அந்த டைம்லயும் நாங்க உங்களுக்காக இருக்கோம்னு சொல்லி ஒரு ஃபீச்சர் வந்து கொண்டு வந்திருக்காங்க. அண்ட் ஒருவேளை நீங்க காட்டுக்குள்ள எங்கேயாச்சும் ஒரு பயணம் போய் பேர்கில்ஸ்க்கு தெரியாம இன்னொரு பேர்கில்ஸா மாதிரி உள்ள போனீங்க, இடம் தெரியாம நீங்க தவிக்கிற பட்சத்திலையும் ஓரளவுக்கு கிளியர் சிக்னல் இருக்கக்கூடிய இடத்துல போய் நீங்க நின்னீங்கன்னா சேட்டலைட் மூலமா நீங்க எமர்ஜென்சியை வந்து கான்டாக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை நாங்க கொடுத்துருக்கோம் அங்க சொல்றாங்க, இங்க கிடையாது. ஏன்னா இந்தியாவில் இந்த மாதிரி ஒரு விஷயமே கிடையாது. இவங்க லான்ச் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா US அண்ட் கனடா. சப்போஸ் US கனடால இருந்து யாராச்சும் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க, ஒரு ஹாய் சொல்லுங்க, வணக்கத்தை போடுங்க, தெரிஞ்சுப்போம். ஆனால் பிரைவசி, சேஃப்டி இதெல்லாம் எங்களுக்கு எப்பவுமே ரொம்ப முக்கியம்னு சொல்லி ஆப்பிள் எப்பவுமே சொல்லுவாங்க. என்னது பிரைவசியா சொல்லுவாங்க. ஸோ ஆப்பிள் இந்த இடத்துல சேஃப்டிக்காகவும் இவ்வளோ விஷயத்தை பண்ணுறது ரொம்பவே நல்ல விஷயம். இது சப்ஸ்கிரிப்ஷன் பேசிஸில் இருக்குது, அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் நமக்கு இந்தியாவில் வர்றதில்ல, அதனால் இதை பற்றி நான் அதிகமாக பேச இப்போதைக்கு விரும்பலை. இந்த வாட்டி அவங்க ரொம்ப அதிகமாக பேசாத ஒரு விஷயம் இருக்குது, ரொம்பவே முக்கியமான விஷயம். என்ன தெரியுமா? A16 Bionic ப்ராசஸர். அதையும் அவங்க கம்பேர் பண்ணது எந்த ப்ராசஸர் கூட கம்பேர் பண்ணாங்கன்னா, A13 சிப் கூட கம்பேர் பண்ணுறாங்க. 14 and 15 என்ன ஆச்சு அப்படின்னு யோசிச்சு பார்த்தீங்கன்னா பெரிய இம்ப்ரூவ்மெண்ட் கிடையாதுன்றது அவங்களே ஒத்துக்கிறாங்க. பட் அப்படி இருந்தாலுமே நான் கீக் பெஞ்சில் வந்து ஸ்கோர் ரன் பண்ணி பார்த்துருந்தோம், பெஞ்ச் மார்க்ஸ் எல்லாம். நீங்கள் பெஞ்ச் மார்க் ஸ்கோர் வந்து பாருங்க, கம்பேரிட்டிவ்லி ஆண்ட்ராய்டில் நீங்கள் இருக்கிறதுல பெஸ்ட் சிப் எடுத்து வச்சா கூட இந்த அளவுக்கு ஸ்கோர் வர்றதில்ல. இன்னும் அதுவே அங்கே தாண்டா இருக்கு. ஸோ இதுவே பெரிய சிப் தான் சொல்லி நினைச்சிட்டாங்க போல, அந்த அளவுக்கு தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் ஐஃபோனில் எப்பவுமே அது பர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இருந்தது கிடையாது. இதுலையும் தியரிட்டிக்கலையும் சரி ப்ராக்டிக்கலையும் சரி இருக்கக்கூடாது. ஐஃபோன் வரலாற்றிலேயே முதல் முறையாக ஒரு கேமரால 48 மெகாபிக்சலுக்கான சென்சரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஐஃபோன்ல தான் ஃபர்ஸ்ட் டைம். இப்போ நீங்கள் என்ன கேட்குறீங்க எனக்கு தெரியுது. ஏன்னா ஆண்ட்ராய்டில் 200 மெகாபிக்சல் கேமரா வரைக்கும் தேவையோ தேவையில்லையோ போட்டு கூவிட்டு போயினுக்கிறாங்க. நீங்கள் என்னடா 48 மெகாபிக்சல்ன்றீங்க. 48 மெகாபிக்சல் கேமராவே இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இது 12 மெகாபிக்சல் தான் நார்மலாக வந்து உங்களுக்கு ஃபோட்டோஸ் எல்லாம் வந்து எடுக்கும். உங்களுக்கு வேணுன்ற பட்சத்தில் நீங்கள் ரா ஃபோட்டோஸ் எடுத்தீங்கன்னா அதில் வந்து 48 மெகாபிக்சல் வரும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா 60 MB 70 MB வந்து வரும். ஃபைல் சைஸ் பெருசாக இருக்கும். சரிங்களா? இதோடைய கேமரா சாம்பிள்ஸும் எப்படி இருக்குன்றது உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். மற்ற ரெண்டுமே 12 மெகாபிக்சலுக்கான கேமரா தான். இந்த 48 மெகாபிக்சல் கேமரால வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஆப்டிகல் ஜூம் வந்து யூஸ் பண்றாங்க. 2x வரைக்கும் ஜூம் போகும்போது டீடைல்ஸ் எல்லாம் பார்க்கிறதுக்கு நல்லா இருக்கு. ஜெனரலி நாங்க எடுத்த போட்டோஸ் பார்க்கும்போதும் ஸ்கின் டோன் ரொம்பவே ஷார்ப்பா இருந்தது, நல்லா இருந்தது. இன்ஃபேக்ட் சொல்ல போனா நாங்க 13 Pro Max கூடயும் வந்து கம்பேர் பண்ணி பார்த்தோம். இதுல இருந்ததும் அதுக்கும் டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு டீடைல்ஸ் ஷார்ப்னஸ் நல்லா இருக்கு. ஷாலோ டெப்த் ஆஃப் ஃபீல்ட் வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டாவே 14 Proல நல்லா இருக்கு. நான் வந்து போர்ட்ரேட் மோட பத்தி சொல்லல, நார்மல் மோட்லயே அது வந்து நல்லா கொடுத்திருக்காங்க. போர்ட்ரேட் மோட்லயும் அந்த ஸ்கின் டோன் எனக்கு ஜெனரலி ஐபோன்ல ஒரு மாதிரி இருக்கிற மாதிரி தோணும். பட் இதுல ஓரளவுக்கு நல்லா பண்ணிருக்காங்க. பிரைட்னஸ் போன வாட்டி நல்லா ரொம்ப ரிச் பிரைட்னஸ் இருந்த மாதிரி இருந்தது. இந்த வாட்டி ரொம்பவே நாமினலா வந்து கொடுத்திருக்காங்க. மேபி இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணா பெட்டரா இருக்கும். இது ஜஸ்ட் சஜஷன். பட் பார்க்கிறதுக்கு கேமரா குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் நல்லா இருக்கு. அண்ட் ஜெனரலி ஐபோனை பொறுத்த வரைக்கும் அவங்க எது கொண்டதானுமே அது பெட்டரா இருக்குன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போயிடும் ரிவ்யூ அப்படின்னு சொல்லி நிறைய பேர் நினைப்பாங்க. பட் அப்படி கிடையவே கிடையாது. பின் பாயிண்டா என்ன விஷயம் மாறி இருக்குன்றதையும் நம்ம செக் பண்ணணும் இல்லையா? ஸோ நாங்கள் அப்படிதான் வந்து செக் பண்ணி பார்த்தோம். கம்பேரிசனும் வந்து பண்ணி பார்த்தோம். போன ஜென்ரேஷனுக்கு நிறைய மாற்றங்கள் இருக்கு, உண்மையாவே வந்து பண்ணியிருக்காங்க. அது ப்ராசஸிங் வைஸாகவும் பண்ணியிருக்காங்க,
பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த பெரிய சென்சர், ஏன்னா இது வரைக்கும் யூஸ் பண்ணதில் இது பெரிய சென்சர்னு சொல்கிறாங்க. இந்த அளவுக்கு பெரிய சென்சர் இருக்கிறதுனால ஒரு மூவிங் ஆப்ஜெக்டை ஃபோட்டோ எடுக்கும்போது நல்லா எடுக்க முடியுது. லோ லைட்டில் ஷார்ட்ஸ் வரும்போதும் நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. உங்களுக்கு நீங்கள் நார்மலாக எடுக்கக்கூடிய இமேஜஸில் கூட லைட் இன்னும் கொஞ்சம் வர்றதுனால ப்ராசஸ் பண்ணுறதுக்கு நமக்கு நிறைய டீட்டெயில்ஸ் வந்து கிடைக்குது. பார்க்கறதுக்கும் அது அந்த அளவுக்கு இருக்குது. ஜஸ்ட் வாய் பேச்சு மட்டும் இல்லாமல் இமேஜ் குவாலிட்டி பார்க்கறதுக்குமே நல்லா இருந்தது. வீடியோவை பொறுத்த வரைக்கும் ஐஃபோன் பெஸ்ட்னு சொல்லுவாங்க. அதுவும் நிறைய டைம் இந்த ஆக்ஷன் வீடியோஸ் எல்லாம் எடுக்கிறதுக்கும் இதில் இருக்குன்னு சொன்னாங்களே. இதில் ஆக்ஷன் மோட் கொடுத்துருக்காங்க. 2.8K வரைக்கும் உங்களால் வீடியோ எடுக்க முடியும் 30 FPSல. அண்ட் இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சினிமேட்டிக் மோட் போன வாட்டி இருந்தது. அது இன்னும் கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி 4Kல 60 FPS வரைக்கும் சினிமேட்டிக் மோட்ல வீடியோ எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. வீடியோக்காக ஐபோன் யூஸ் பண்றவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம் தான். பட் ஆக்ஷன் மோட்ல கொஞ்சமா கிராப் கண்டிப்பா இருக்கும். இது வரைக்கும் அந்த ஸ்மார்ட் போன்ல இதுதான் பெஸ்ட் கேமரா மொபைலான்னு கேட்டீங்கன்னா அது இன்னொரு வீடியோக்கான டாபிக். இப்பவே பேச வேண்டாம், அடுத்த வீடியோல பார்க்கலாம். பட் எந்த ஸ்மார்ட் போன் கூட இதை கம்பேர் பண்ணலாம் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. சீக்கிரமாவே அந்த வீடியோ உங்களுக்காக. செல்ஃபி கேமராவை பொறுத்த வரைக்கும் 12 மெகாபிக்சல் கேமரா தான் இந்த டைனமிக் ஐலாண்ட்ல வந்து இருக்கு நம்மளுடைய மாட்டு தீவுல. ஸோ இந்த தீவில் இருக்கக்கூடிய இந்த கேமரா எடுக்கும்போது இமேஜ் குவாலிட்டி ஓரளவுக்கு பரவாயில்லைங்க. எனக்கு 13 Pro Maxலயும் வந்து செல்ஃபி கேமரா அந்த அளவுக்கு வந்து ஈடுபாடு கிடையாது. ஸ்கின் டோன்லாம் கொஞ்சம் மாறி தான் இருக்கும். இதுலயுமே கிட்டத்தட்ட ஒரு மாதிரி தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இது என்னுடைய இனிஷியல் இம்ப்ரெஷன்ஸ் மட்டும் தான். நான் இந்த ஸ்மார்ட் போன் இன்னும் அதிகமாக யூஸ் பண்ண போறோம். அப்ப செக் பண்ணும்போது எப்படி இருக்குன்றத சொல்றேன். அந்த கம்பேரிசன் வீடியோ நீங்க கேட்டீங்கன்னா அந்த ஸ்மார்ட் போன் கம்பேர் பண்ணும்போதும் எப்படி இருக்குன்றத சொல்றேன். சரியா? ஃபைனலி இதோட பிரைசிங் அப்படின்னு வரும்போது நான் உங்களுக்கு இங்க பிரைசிங் என்னென்ன மாடலுக்கு என்னென்ன அப்படின்றத போடுறேன். நீங்களே வந்து பார்க்கலாம். போன வருஷம் இருந்ததை விட இந்த வருஷம் விலை கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கு. இந்தியாவில் கொஞ்சம் விலை அதிகப்படுத்திருக்காங்க. மேபி சிம் கார்டு ட்ரே நமக்கு கொடுக்குறாங்களா அதனாலயா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா எனக்கு தெரியாதுங்க. நம்ம தான் தெரிஞ்சுக்கணும். பட் ஸ்டில் ஸ்மார்ட் போன் இந்த வாட்டி ஐஃபோன் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமாக அட்லீஸ்ட் ஒரு சில இனோவேட்டிவான டிசைனை வந்து கொண்டு வந்திருக்காங்க. இன்ஃபேக்ட் சொல்ல போனால் கிட்டத்தட்ட ஐஃபோன் 10ல் 5 வருஷத்துக்கு முன்னாடி வந்த மாடலில் இருந்த டிசைன் இப்போ தான் வந்து மாறி இருக்கு. அதை நல்லாவும் பண்ணியிருக்காங்க. மைனஸை ப்ளஸ்ஸாக பண்ணதுக்கு ஆப்பிள் இங்கே வந்து பாராட்டணும். பட் இது எத்தனை பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றத பாருங்க. அண்ட் மேக்ஸை விட ப்ரோ இன்னும் கொஞ்சம் ப்ராக்டிக்கலாக எல்லாருமே யூஸ் பண்ணுறதுக்கு இருக்கக்கூடிய ஒரு வேரியண்ட்டாக இருக்கும். இது என்னுடைய அன்பாக்சிங் ஃபர்ஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த சந்திக்கிறேன். வாழ்க தமிழ்.